ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஃப்ரெண்டு உமா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க சின்ன கார்டனில் இருக்க என்னென்ன பூக்கள்லாம் இன்றைக்கி பூத்துருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்களகரமாக பன்னீர் ரோஸ். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் எங்கள் வீட்டில் தெரியுதுங்களா? பன்னீர் ரோஸ் விட்டுருக்கு. ஸோ அது அப்படி பார்த்திங்கன்னா கிளை முறிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோஸ் விட்டுருக்கு இப்போதைக்கு. இதுக்கப்புறம் அப்படியே இது வந்தீங்கன்னா துளசி. நெக்ஸ்ட்டு அப்படி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொய்யா செடி. இது வந்து செவ்வந்தி. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒன்று, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி தான். அடுத்தது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி. அங்கே இருக்கிறதுல அதுவும் துளசி தான். இது வந்து செம்பருத்தி. இது வந்து ஒயிட் ரோஸ். அதுக்கப்புறமா அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பச்சை மிளகா. ஸோ அப்புறம் இது வந்து அரளிப்பூ. இது எப்படின்னா எலுமிச்சை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டின பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகாலாம் சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி தெளிக்கிறோம்ல, அதில் வந்து பச்சை மிளகா செடி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா செடி இருக்குல்ல, இது அது அந்த கொய்யாலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு போட்ட கொய்யா விதை, அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செடியாக வந்துருச்சு. அடுத்தது அதே மாதிரி தான் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தம் 5 மாமரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 மாமரம். இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்து நட்டோன்னு நினைக்காதீங்க. எதுவுமே சாப்பிட்டுட்டு நம்ம விதையை வந்து சும்மா ஊனி பார்ப்போம் மரம் வருதான்ட்டு அப்படின்னு ஊனி வச்சோம். பார்த்தா 5 விதையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு மரமாக. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இது வந்து அவரை. இதுவும் எல்லாம் சும்மா விதையை தூவி விட்டது தான். இந்த சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கி நட்டது, குத்து செடின்னு சொல்லுவாங்களே அது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போட்டா விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது, இங்கே 2 3 இருக்குது. அப்புறம் அங்கே உள்ளே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் 3. அடுத்தது இங்கே உள்ளே எங்கேயோ இருந்துச்சு, இந்த இங்கே இருக்கு பாருங்கள் 3. இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை, சங்குப்பூ, கொத்தமல்லி இதெல்லாம் எங்கள் அம்மா தூவி விட்டுருக்காங்க. இது பார்த்திங்களா, இது வந்து வெந்தயக்கீரை, இது சங்குப்பூ, அப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டுருக்காங்க. அப்புறம் மணி பிளானட்டில் அது சும்மா அப்படியே வந்தது தான். அடுத்தது வீட்டுக்கு நேராக வந்து ஒரு வேப்ப மரம். அங்கே பாருங்கள் மயில் தெரியுதுங்களா, இந்த மயில். இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலைல 7 மணிக்குங்க தோகை விடித்து இதே இடத்துல ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஆடிட்டுருக்கும். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது தோகை விரிக்கவே மாட்டேங்குது. ஆனால் நான் இது தோகை விரித்து எவ்வளோ நேரம் அது அப்படியே நிற்கிது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்து லைவில் போடுறது. இல்லை லைவு தான் பாருங்க கத்துது. இப்போ தோகை விரிச்சா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ வீடியோ இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்து இந்த மாங்காய் மரம் சரிங்களா, இந்த 5 மாங்காய் மரம், அதுக்கப்புறம் இந்த அவரை, அதுக்கப்புறமா இங்கே பார்த்த இந்த 3 கொய்யாக்காய் செடி சரிங்களா, அப்புறம் இந்த இது என்னது பச்சை மிளகா. இது எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தரமான விதைகள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம நார்மலாக தூவி விட்டாலே எவ்வளோ வந்து பெருசாகி நமக்கு பழம்லாம் கொடுக்குது சரிங்களா. அந்த மாதிரி தரமான வீடியோக்கள் நிறைய பேர் போடும்போது அதையே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீங்கள் நல்ல வீடியோவாக இருந்தால் நிறைய பேருக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா முருகர் பற்றி வீடியோ போடுறோம்,
இனி வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் அதையும் போடுறோம். நம்ம சேனல் மட்டும் இல்லை, எந்த சேனலாக இருந்தாலும் நல்ல வீடியோக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போட்டால் அது நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும், பட் அதுக்கு டைம் ஆகும். நான் வந்து இது மூலிமா உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு தரமான விதையை வந்து தூவி விட்டால் இந்த மாதிரி செடிகள்லாம் வருதோ, அதே மாதிரி தரமான வீடியோக்களை என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மெயினாக இந்த கார்டன் வீடியோ. தரமான விதை எப்படி தரமான உணவுப் பொருட்களை தருதோ, உணவு பழங்களை தருதோ, அதே மாதிரி தரமான வீடியோ மக்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா தரமாக என்றைக்குமே நிலச்சி நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து தோகை விரித்து ஆடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் மாமரம் நட்டு 1 வருஷம் ஆச்சு, இன்னும் பழம் வரலை. ஸோ இந்த மாமரம் வந்து பார்த்திங்கன்னா நட்டு 1 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, தெரியுதுங்களா? 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு கீழே எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாமரம் வந்து அடுத்த வருஷம் வந்து பழம் வந்துடும் எங்கள் அம்மா சொன்னாங்க. பழம் வந்தால் அது அப்படியே டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து லைவில் போடுறேன்.